வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கலிமுல்லா. இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா, யார் நம்ம தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்திற்காக உழைத்திருக்காங்களோ அவங்களுக்கு வழங்குவாங்க. மத நல்லிணக்கம் அப்படின்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளாடி ஒற்றுமையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைத்தவங்களுக்கு தான் இந்த விருதை வழங்குவாங்க. இந்த கலிமுல்லா பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். இவர் தன்னுடைய நிலத்தை விநாயகர் கோயில் கட்டுறதுக்காக வழங்கியிருக்காரு. அதே மாதிரி அந்த கோயில் கட்டுறதுக்காக இவர் நன்கொடையும் வழங்கியிருக்காங்க. அதற்காக இந்த விருது அவருக்கு வழங்குறாங்க. இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்குறாங்க. அடுத்தது, வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம். இது பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த தீயணைப்புத்துறை ஓட்டுநரான சங்கர் அவருக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி தீயணைப்புத்துறையை சேர்ந்த சுரேஷ் மற்றும் ரமேஷ், இவங்க 3 பேருக்குமே இதை வழங்கியிருக்காங்க. இப்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேரளாவை சேர்ந்தவங்க ஒரு 3 பேர் ஒரு காரில் குன்னூருக்கு வந்திருக்காங்க. அப்போது வெள்ளம் அவங்க காரு நீரில் அடித்து செல்லப்பட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாம் தீயணைப்பு வீரர்கள், இவங்க அந்த நீரில் குதித்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அதனால் அவங்க உயிர் பிழைத்தாங்க. அதற்காக இவங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மறைந்த பீட்டர் ஜான்சன், இவரை பற்றி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறையில் இந்த தாமிரபரணி ஆறுடைய ஒரு கிளை அப்படி போகுது. அங்கே 2 குழந்தைகள் மூழ்கிட்டாங்க. அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டார். அவங்க 2 பேரும் உயிர் பிழைத்துட்டாங்க. ஆனால் இந்த பீட்டர் ஜான்சன் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அவர் மரணம் அடைந்துட்டார். அதனால தான் நம்ம இதில் மறைந்த பீட்டர் ஜான்சன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். ஓகே, இப்போ அவருக்குமே இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அவருடைய மனைவி இந்த விருதை வாங்கிட்டாங்க. அடுத்தது, சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கா வீரமணி. இப்போ பார்த்திங்கன்னா இவர் தஞ்சாவூர் சேர்ந்த விவசாயி. நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாக நெல் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு இந்த நாராயணசாமி நாயுடு விருது வழங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம். இது 6 மாதத்துக்கான கிராஷ் கோர்ஸ். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தமிழக அரசின் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது 2026 முதல் பரிசு பெற்ற காவல் நிலையம் இது. இதற்கான ஆன்சர் மதுரை மாநகரம். இப்போ பார்த்திங்கன்னா சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதுகள் அறிவித்திருக்காங்க. இதில் முதல் பரிசு பெற்றது மதுரை மாநகரம், 2ஆம் பரிசு பெற்றது திருப்பூர் மாநகரம், 3ஆம் பரிசு பெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம். அடுத்தது, காந்தியடிகள் காவலர் பதக்கம். இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்களோ அந்த காவலர்களுக்கு வழங்குவாங்க. இதில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு காவல் ஆய்வாளரான நடராஜன் அவருக்கு வழங்குறாங்க. ஓகேவா? அப்போ பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்குவாங்க. அப்புறம் விழுப்புரம் ஆரோவில் காவல் நிலைய உதவி ஆய்வாளரான சத்யானந்தன் அவருக்கு வழங்குறாங்க. அப்புறம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் பகுதியை சேர்ந்த காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளரான மணிகண்டன் அவருக்கு வழங்குறாங்க. அப்புறம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த புத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளரான நடராஜன் அவருக்கு வழங்குறாங்க. அப்புறம் சேலம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலரான கண்ணன் அவருக்கு வழங்குறாங்க. இதில் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படிங்கிறது இந்த விருதை பொறுத்த வரைக்கும் முக்கியம் கிடையாது. ஆனால் காந்தியடிகள் காவலர் பதக்கம் எதுக்கு வழங்குவாங்க அப்படின்னா அதுதான் முக்கியம். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு இந்த விருது வழங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, குடியரசுத் தலைவரின் நிஷான் விருது 2026 பெற்ற காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம் காவல்துறை.
இது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தரப்புலேருந்து கொடுக்குற விருது. இதை போலீஸ் கலர் அவார்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நிஷான் விருது அப்படின்னு சொன்னாலும் இதுதான், போலீஸ் கலர் அவார்டு அப்படின்னு சொன்னாலும் அது இதுதான். இது வந்து சிக்கிம் காவல்துறைக்கு இந்த ஆண்டு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தற்போது 16வது இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 16வது இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு இது வந்து இப்போ டெல்லியில் நடைபெற்றிருக்கு. இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. இது 20 ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை இப்போ போட்டிருக்காங்க. இது 2027வது ஆண்டிலிருந்து முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும். இதன் மூலமாக என்ன நன்மை அப்படின்னா, நம்ம ஐரோப்பிய யூனியனிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மீதான சுங்க வரிகள் குறைக்கப்படும். அந்த நாட்டிலேருந்து அந்தந்த நாடுகள்லேருந்து நம்ம என்ன இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா, கார்கள், ஒயின், சாக்லேட் இதெல்லாமே இறக்குமதி பண்ணுறோம். அதே மாதிரி இந்திய பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுடைய சந்தையில் குறைந்த வரியில் விற்கப்படும். அப்படி பார்க்கும்போது ஜவுளி, தோல் பொருட்கள், ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் இதெல்லாம் அந்தந்த நாடுகளில் ரொம்ப குறைந்த வரியில் இனி விற்கப்படும். அடுத்தது, இந்தியாவில் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் யூஜிசி. நம்ம இந்தியாவில் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற அமைப்பு பல்கலைக்கழக மானியக்குழு. இங்கிலீஷில் யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த அமைப்பு யூஜிசி ஈக்விட்டி ரெகுலேஷன் 2026 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஜாதி அடிப்படையிலான பாகுபாடை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள் தான் இது. இது வந்து இப்போது நாடு முழுவதுமே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மற்றும் பல்வேறு கல்லூரிகளில் போராட்டத்தை உருவாக்கியிருக்கு. அது எதனால் அப்படின்னா, இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த பிரிவினருக்கு எதிரான பாகுபாடு பற்றி குறிப்பிட்றாங்க. ஆனால் இந்த விதிகள் ஒதுக்கப்பட்ட பிரிவுகளுக்கு வெளியே இருக்கிற மாணவர்களை பாதுகாக்கலை. அதனால தான் நாடு முழுவதுமே மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அடுத்தது, WTT யூத் ஸ்டார் கண்டென்ட் போட்டி 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தோஹா. கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் தான் இது வந்து நடைபெற்றது. இந்தியா இதில் 5 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கோம். அடுத்த முக்கிய தினங்கள், சர்வதேச இனப்படுகொலை நினைவு நாள் இது வந்து ஜனவரி 27ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கண்ணியம் மற்றும் மனித உரிமைகளுக்காக இனப்படுகொலை நினைவு அப்படிங்கிறது தான். எதற்காக இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் போது நாசி படைகளால் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நினைவு தினம்தான் இந்த ஒரு தினம். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கலிமுல்லா. அடுத்தது, சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கா வீரமணி. அடுத்தது, தமிழக அரசின் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது 2026 முதல் பரிசு பெற்ற காவல் நிலையம் எது? இதற்கான ஆன்சர் மதுரை மாநகரம். அடுத்தது, குடியரசுத் தலைவரின் நிஷான் விருது 2026 பெற்ற காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம் காவல்துறை. அடுத்தது, தற்போது 16வது இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, இந்தியாவில் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் யூஜிசி. அடுத்தது, WTT யூத் ஸ்டார் கண்டெண்டர் போட்டி 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தோஹா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர், எந்த அமைப்பு மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான கரெக்டான ஆன்சர் தேசிய ஊரக நல அமைப்பு அப்படிங்கிறது தான். இது 2005ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இன்றைக்கான கேள்வி, ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா, ஆப்ஷன் பி ஜல்ஜீவன் மிஷன், ஆப்ஷன் சி ஸ்வச் பாரத் மிஷன், ஆப்ஷன் டி ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கான கேள்வியில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்றைக்குமே ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.